ஒரு காலத்தில் நாம் நேரத்தை பார்த்து ஓடவில்லை. நேரம் நம்மோடு நடந்தது. இன்று நேரத்தை துரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. முன்பு வாழ்க்கை மெதுவாக இருந்தது. ஆனால் இன்று வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் நாம் ஏதோ ஒன்றை இழந்து விட்டோமோ என்ற கேள்வி நமக்குள் வருகிறது. காலை நேரம். அப்போதெல்லாம் காலை எழுந்ததும் அம்மா சமையலறையில் பாத்திர சத்தம், ரேடியோவில் பாடல், வாசலில் தண்ணீர் ஊற்றும் சத்தம், காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே வரும். அந்த அமைதி, அந்த மெதுவான ஆரம்பம், இதுதான் விடியலாக இருக்கும். ஆனால் இப்போது அலாரம் சத்தம், ஸ்னூஸ் பட்டன். கண் திறந்தவுடன் மொபைல் தான் முதலில் பார்க்கிறோம். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறோம். மார்னிங்கை பார்க்கவில்லை, ஸ்க்ரீனை தான் பார்க்கிறோம். உறவுகள். அப்போது அருகில் இருந்த உறவுகள் திடீரென்று வந்து சந்திப்பார்கள். முன்னறிவிப்பு ஏதும் இல்லை. அவர்களுடன் சிரிப்பு, சாப்பாடு, நேரம். வாழ்க்கை சிம்பிளாக இருந்தாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போது மீட் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு மெசேஜ். ஃப்ரீயாக இருக்கியா, ஷெட்யூல் பண்ணலாமான்னு. திடீர்னு வந்தா சொல்லிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்கிறாங்க. உறவுகள் கேலண்டர் என்ட்ரி ஆகிவிட்டது. வேலை மற்றும் படிப்பு. முன்பு படிப்பது என்றால் புத்தகம், பேனா, அமைதி. இன்று ஆன்லைன் கிளாஸ், டேப்ஸ், மல்டி டாஸ்கிங்காக மாறிவிட்டது. ஒரு விண்டோவில் கிளாஸ், மற்ற விண்டோவில் ரீல்ஸ் ஸ்க்ரோலிங் நடக்கிறது. வேலைக்கு சென்றால் மாலை வீட்டுக்கு வந்ததும் வேலை முடிந்துவிடும். ஆனால் இன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பேரில் ஹோமிலும் ஒர்க்காக மாறிவிட்டது. மனநிலை. முன்பு கவலை இருந்தது, ஆனால் கம்பேரிசன் இல்லை. இன்று சோஷியல் மீடியா திறந்தால் ஒவ்வொருவரின் வெற்றியும் நம் கண்முன். அவன் வெளிநாடு போகிறான், அவள் பெரிய ஜாப் செய்கிறாள் என்று. அவர்கள் ஹாப்பியாக இருக்கிறார்கள், ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் ஸ்லோவாக இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் ஷேர் பண்ணுவது வெறும் ஹைலைட் மட்டும்தான். இயற்கை மற்றும் நேரம். முன்பு மாலை சூரியன் மறையும் நேரம் பார்த்தோம். இன்று சன்செட்டை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் செய்கிறோம். முன்பு மழையில் நனைந்தோம். இன்று மழையை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். எதையும் அனுபவிக்காமல் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வேகம் கெட்டதல்ல, மாற்றம் தவறல்ல. ஆனால் அந்த வேகத்தில் நம்மை மறக்கக்கூடாது. ஒரு நாள் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். ஒரு முறை காலை மற்றும் மாலை சூரியனை நேரில் பாருங்கள். வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் வாழ்க்கை நமக்கு இன்னும் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போதெல்லாம் வாழ்க்கை மெதுவாக இருந்தாலும் மன அமைதி இருந்தது. இப்பொழுது வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் மனம் ஓய்வை தேடுகிறது. வேகத்தை குறைக்க முடியவில்லை என்றாலும் அந்த வேகத்தில் உங்களை இழந்து விடாதீர்கள்.